கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினத்தில் வெளிப்படுத்தல் வகுப்பு 12 2-3 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய சில வசனங்களின் சாராம்சங்களை பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கடிதங்கள். எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதைக்கியா சபைகள். வெளிப்படுத்தல் 2:26-29. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. சங்கீதம் 2:9. இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். தேசங்கள் மீது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி அதிகாரத்தை பற்றி இந்த வசனங்கள் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சியும் அதிகாரமும் அவருடைய வார்த்தையின் மூலம் செயலாக்கப்படுகிறது. அவர் இருப்புக்கோளால். சங்கீதம் 2. ஏசாயா 11:4 அவருடைய வாயின் கோல். ஏசாயா 49:2 அவருடைய வாய் கூர்மையான வாள் போன்றது. ஜெயங்கொண்டு இறுதி வரை இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை கடைபிடிப்பவர்கள் அவருடைய ஊழியம் வல்லமை என்பதை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி அதிகாரம் என்பதை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மூலமாக அவருடைய ஆட்சியில் இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு பங்கை பெறுகிறார்கள். விசுவாசமுள்ள பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சியில் பங்கு கொள்ளுகிறார்கள். நாம் தேவனுக்கு ஒரு ராஜ்யமாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம். இயேசு பூமியில் நம்முடன் 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வார். வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 5:10, வெளிப்படுத்தல் 20:6. பூமியில ஆவிக்குரிய ராஜ்யமாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. 1000 ஆண்டுகள் இயேசுவோடு ஆட்சி செய்வோம் என்பது அது ஒரு முழுமையான ஒரு அர்த்தத்தை அது குறிக்கிறது. கிறிஸ்துவுடன் அவருடைய சீசர்களாக நாம் பங்கு கொள்ளும் போது அவருடன் நமது பங்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இப்பொழுதும் அவருடைய வேலையில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். சிலர் இதை வெளிப்படுத்தல் 2:17 மறைவான மன்னாவுடன் ஒப்பிட்டு இயேசுவானவர் நம்முடன் பகிர்ந்து கொள்வதின், இயேசுவானவருடைய ராஜ்யத்தில் எந்த ஷேரை நமக்கு கொடுக்கிறாரோ, எந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரோ அதை, அந்த மறைவான மன்னா என்பது இயேசுவானவர் தமது வார்த்தையின் மூலமாக நமக்கு அளிக்கும் உணவாக காண்கிறார்கள். அந்த மறைவான மன்னா என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் மறைவான மன்னா என்பது அவருடைய வார்த்தையாக அது இருக்கிறது என்பதை சில வேத வல்லுநர்கள் விளக்குகிறார்கள். அங்குள்ள வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஜெயம் கொள்பவருக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். தம்முடைய பரிசுத்தவான்கள் இயேசுவுடன் அரசாட்சி செய்வதால் ஒவ்வொரு சோதனையிலும் சபையை தாங்குவதன் மூலம் கிறிஸ்து ஆட்சி செய்கிறார். பவுல் இயேசு கிறிஸ்துவுடன் நமக்கான பங்கு என்ன என்பதை பற்றி பேசினார். எபேசியர் 1:12 நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். வெளிப்படுத்தல் 2:28 இயேசு கூறுகிறார், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இந்த வாக்குறுதி தொடர்பாக 2 கருத்துகள் பொருத்தமானதாக தோன்றுகிறது. ஒன்று,
அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக தம்முடைய மகிமையை தம்முடைய பரிசுத்தவான்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு, முடிவு பரிந்து உண்மையாக இருக்கிறவர்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன் என்று கூறுவது என்பது, இயேசுவானவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். ஒரு விடியலை, ஒரு வாழ்வை கொண்டு வருவதுதான் விடிவெள்ளி. இருள் கழிந்து ஒரு வாழ்வுக்கான ஒரு துவக்கமாக இருக்கிறது. இயேசுவானவர் அவ்விதமாக இருக்கிறார். அவர் ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். தம்முடைய மகிமையை தம்முடைய பரிசுத்தவான்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன்னா, அவர் கொடுக்கக்கூடியதான அந்த விடியலை, அந்த மகிமையை அவருடைய பரிசுத்தவான்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இரண்டாவது கருத்து, அவருடைய ஞானத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக பரிசுத்தவான்களுடன் பகிர்ந்து கொள்கிறார். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன் என்பது, இயேசுவானவர் தம்முடைய மகிமையை அவருடைய பரிசுத்தவான்களோடு பங்கு கொடுக்கிறார். இயேசுவானவருடைய ஞானத்தை இயேசுவினுடைய வார்த்தைகள் மூலமாக பரிசுத்தவான்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இயேசு தம்மை விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிறார். வெளிப்படுத்தல் 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன் என்றார். 2 பேதுரு 1:19 பேதுரு இதே கருத்தை அவர் கொண்டிருக்கலாம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். பேதுரு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களின் உறுதியான வார்த்தையை பற்றி பேசுகிறார். பேதுரு பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை பற்றியதான தீர்க்க தரிசன வசனங்களுடைய உறுதித்தன்மையை பேசுகிறார். பரிசுத்தவான்கள் அவற்றை கவனிப்பது நல்லது என்று பேதுரு கூறுகிறார். பேதுருவினுடைய ஒப்பீடு தெளிவானது. அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. அதாவது இயேசுவை பற்றி, மேசியாவை பற்றி, மேசியாவின் ராஜ்யத்தை பற்றி, அவருடைய ஆட்சி அதிகாரங்களை பற்றி பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். முன்பு எழுதப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய பழைய ஏற்பாட்டின் வசனத்தை கவனித்திருக்கும் போது அந்த வசனங்களின் ஒளி பொழுது விடியும் வரை நீடித்து அவர்கள் இருதயங்களில் விடிவெள்ளி நட்சத்திரத்தை, கிறிஸ்துவை உதயமாக்கும். அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்துவாக இருக்கிறார். பவுலின் ஜெபம் கிறிஸ்தவர்களின் நுண்ணறிவுக்காக இருந்தது. எபேசியர் 1:17-19 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனவே கிறிஸ்து வெற்றி பெறுகிறவர்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பது என்பது அவருடைய மகிமையை பகிர்ந்து கொள்வதையும், இறுதி வரை அவரை நம்பி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுடன் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் பகிர்ந்து கொள்வதையும் இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் குறிக்கிறது. விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து ஒரு கட்டுக்கதை கவனிக்கப்பட வேண்டும். பலர் விடிவெள்ளி நட்சத்திரத்தை அல்லது அதிகாலை நட்சத்திரத்தை சாத்தானுடன் வானத்திலிருந்து விழுந்த தூதர்களோடும் தொடர்பு படுத்துகிறார்கள். ஏசாயா 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
இது பாபிலோன் ராஜாவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இது சாத்தானை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனம் அல்ல. லூசிபர் என்பது விடிவெள்ளி நட்சத்திரம் அல்லது அதிகாலை நட்சத்திரம் என்பதற்கான லத்தீன் வார்த்தையாக இருக்கிறது. இங்குள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் பாபிலோன் அரசனை குறிக்கிறது. ஏசாயா 13:14 சொல்லப்படுகின்றதான விடிவெள்ளி நட்சத்திரம் சாத்தானை குறிக்காமல் அது பாபிலோன் அரசனை குறிக்கிறது. ஏசாயா 13:1 ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். ஏசாயா இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை பற்றி குறிப்பிடும் போது 13:1 ஏசாயா 13:1 பாபிலோன் மேல் வர கண்ட பாரம் என்று அங்கு குறிப்பிடப்படுகிறது. ஏசாயா 13:17 இதோ நான் மேதியரை அவர்களுக்கு விரோதமாக தூண்டி விடுவேன். ஏசாயா 13:17 அங்கே சொல்லப்படுவதெல்லாம் பாபிலோனியருக்கு விரோதமாக மேதியர்களை தேவன் அனுப்புவார் என்பதை குறிக்கிறது. அது பாபிலோன் மேல் வர கண்டதான பாரமாக இருக்கிறது. பாபிலோனியர்களிடமிருந்து தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை பற்றி அது சொல்லுகிறது. ஏசாயா 14:1 கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்தில் தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். ஏசாயாவில் சொல்லப்பட்ட விடிவெள்ளி நட்சத்திரம் பாபிலோன் அரசனை குறிக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது சாத்தானை குறிப்பதல்ல. ஏசாயா 14:3 கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பார பண்ணும் அக்காலத்தில் நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. அதாவது ஏசாயா 13:14 பாபிலோனுடைய ராஜாவை பற்றியும் அவனுடைய அழிவை பற்றியும் மட்டுமே குறிப்பிடாமல் பாபிலோனுடைய ராஜ்யம் ஒழிந்து போகும்போது இஸ்ரவேல் மக்கள் அவனுடைய அழிவினாலே எவ்விதமான ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் என்கின்ற அந்த பழமொழி கூட ஏசாயாவினாலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14:12 உள்ள குறிப்பு பாபிலோன் மன்னனுடைய மகிமை மற்றும் அவர் இழந்த மகிமையை குறிக்கிறது. பாபிலோன் வீழ்ச்சியை குறித்து பேசப்படும் போது அந்த பழமொழியை கூட தேவன் தீர்க்க தரிசனமாக ஏசாயாவின் மூலமாக உரைத்திருக்கிறார். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஆக பாபிலோன் மன்னனுடைய மகிமையை குறிப்பதற்காக ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிற அந்த பழமொழி கூட தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஆக ஏசாயாவில் சொல்லப்பட்டதான அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அது குறிப்பதாக இருக்கிறது, சாத்தானை குறிப்பதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:28 சொல்லப்பட்டதான அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்துக்கும் ஏசாயா 13:14 சொல்லப்பட்ட பாபிலோன் ராஜாவை பற்றியதான விடிவெள்ளி நட்சத்திரத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. லூசிபர் என்பது பிசாசுக்கான பெயர் அல்ல. பாபிலோன் ராஜா பிரகாசிக்கும் அல்லது காலை நட்சத்திரமாக அனுபவித்த அந்த மகிமையை குறிப்பிடும்படியான அந்த மொழி மட்டுமே அந்த விடியற் காலை நட்சத்திரம், அதிகாலை நட்சத்திரம், விடிவெள்ளி நட்சத்திரம் என்பது பாபிலோன் ராஜா எவ்வளோ பெரிய ஒரு மகிமை அவனுடைய சாம்ராஜ்யத்தில் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அனுபவித்தது என்பதை குறிப்பதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாபிலோன் ராஜா வெட்டப்பட்டான், அவனுடைய மகிமையை இழந்தான். ஆனால் கிறிஸ்து அதிகாலை நட்சத்திரமாக பிரகாசிக்கும் உண்மையான ஒளியாக யாக்கோபிலே எழுந்தார். இயேசு தம்முடைய மகிமையும் அறிவையும் தகுதியற்ற நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் என்பது நம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டிய விஷயம். இயேசுவானவர் விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்கின்ற ஒரு விஷயம் உண்மையாகவே நாம் மிகவும் வியக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவருடைய மகிமையை நாம் பெறுவதற்கு எந்த விதமான தகுதியுமற்ற ஒரு மகா பெரிய பாவிகளாக நாம் இருக்கிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில், அவருடைய சுவிசேஷத்தில், நாம் அவருடைய வார்த்தையில நம்பிக்கை கொண்டதினாலே இயேசுவானவர் அவருடைய மகிமையும் அவருடைய அறிவையும் தகுதியற்ற நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். நாம் சுருங்க கூறினால் இயேசுவே நமது ராஜா,
நாம் அவருடன் இணைந்திருக்கிறோம். அவருடன் நமக்கு நிறைவான ஒரு பாரம்பரியம், ஒரு பரம்பரை வழங்கப்பட்டுள்ளது. நாம் அரசாலும் ராஜ பரம்பரையாயிருக்கிறோம். கிறிஸ்து மீண்டும் இந்த குற்றச்சாட்டுடன் முடிக்கிறார். வெளிப்படுத்தல் 2:29. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன். நாம் ஒவ்வொருவரும் இப்போதும் இந்த கடிதங்களின் உள்ளடக்கத்தையும் உண்மையில் வேதத்தின் செய்தியும் முழுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் மற்றும் சபையின் பணியானது தனித்தனியாகவும் கூட்டாகவும் தொடங்கப்பட்டது. அது தனிநபராகவும் செய்ய வேண்டும், சபையாகவும் செய்ய வேண்டும். அது சபை அப்படிதான் தனது பணியை தொடர்ந்தது. நாமும் இன்றைக்கும் அதை அபிதமாகவே தொடர வேண்டும். நாம் ஒவ்வொருவரின் உண்மையான சீசத்துவம் அல்லது ஊழியம் இல்லாமல் ஒரு ஊழியரோ அல்லது மூப்பர்களால் மட்டுமே இந்த கிறிஸ்துவனுடைய பணியை முழுமையுமாக செய்துவிட முடியாது. நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த பணிக்கான அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. ஆகையினால்தான் வெளிப்படுத்தல் 2:29 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் ஒவ்வொருவரும் கேட்க கடவர்கள். கிறிஸ்து பின்னர் சர்தையில் உள்ள சபைக்கு திரும்புகிறார். ஏற்கனவே எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை ஏற்கனவே இந்த சபைகளுக்கு சொல்லிவிட்டு இப்பொழுது சர்தை சபையை பற்றி இயேசுவானவர் தனது கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அந்த சர்தை சபை உயிருடன் இருப்பதாக தன்னை நினைத்து கொண்டிருந்த ஒரு சபையாக, நல்ல சபையாக அது தன்னை நினைத்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு அது செத்துவிட்டது என்று கூறுகிறார். அந்த சர்தை சபை செத்துவிட்டதாக கூறுகிறார். வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இதோ இயேசு தேவனுடைய ஆவியின் முழு அளவையும் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடே வாழும் தேவனாக வந்தார். அவரது வலதுகையில் 7 நட்சத்திரங்களை, அதாவது 7 சபைகளின் வழிநடத்துகிறவர்களை அவர் ஏந்தி கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் 1:20, வெளிப்படுத்தல் 2:1. அவருடைய சபையின் மீது இயேசுவானவருக்கு கட்டுப்பாடும் கவனிப்பும் பாதுகாப்பும் ஆகியவற்றை இயேசுவானவர் கொண்டிருந்தார். சர்தையில் ஒரு சபை உள்ளது. அது உயிருடன் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அது இறந்த ஒரு சபையாக இருக்கிறது என இயேசுவானவர் கூறினார். சர்தையில் இருந்த அந்த சபை எந்த விதமான பாராட்டையுமே பெறவில்லை. வெளிப்படுத்தல் 3:2 நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இந்த சபை அவர்களின் எந்த வேலையையும் கர்த்தருடைய தரத்திற்கு செய்யாமல் மிகவும் இக்கட்டான நிலையில் உள்ளது என்பதை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அறிவுரையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த சபை என்ன செய்ய வேண்டும்? பின்வாங்கி போகலாமா? இல்லை. மாறாக விழிப்புடன் இருந்து எஞ்சியிருக்கும் அழிவின் நிலையில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களை அந்த சபை வலுப்படுத்த வேண்டும். சர்தை சபை முழுவதும் இருந்து விட்டாலும் அங்கே ஒரு சிறிய தீ எரியும் இடத்தில் கர்த்தர் அந்த சுடரை ஊதி அதை மீண்டும் எழுப்புங்கள், எரிய விடுங்கள் என்று கூறுகிறார். வெளிப்படுத்தல் 3:3 ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நீங்கள் கேட்ட மற்றும் பெற்றுக்கொண்ட போதனைகளை மீண்டும் சிந்தியுங்கள். ஆக நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகை என்றால் சுவிசேஷத்தை, சத்தியத்தை அந்த சபையார் எவ்வாறு கேட்டார்கள், அதை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்பதை அவர்கள் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தை விட்டு அவர்கள் செத்து போயிருந்தார்கள். சத்தியத்தை விட்டு அவர்கள் உலகத்தாராய் மாறி இருந்தார்கள். போதனைகளை கேட்டால் மட்டும் போதாது. அது கிறிஸ்துவால் நமது செவிக்கு வரும் ஒரு அழைப்பாக அது இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்விலே
நாம் இணைத்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு போதனையை கேட்டால் மட்டும் போராது, அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் கேட்ட மற்றும் பெற்றுக்கொண்ட போதனைகளை மீண்டும் சிந்தியுங்கள். போதனைகளை கேட்டால் மட்டும் போதாது, அது கிறிஸ்துவால் நமது செவிக்கு வரும் கிறிஸ்துவனுடைய அழைப்பாக இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்விலே நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து என்பது ஒரு வலுவான குற்றச்சாட்டு. நீங்கள் கற்றுக்கொண்டதை, உங்களுக்கு கற்பிக்கப்பட்டதை அல்லது நீங்கள் கற்பித்ததை, நீங்கள் கேட்டதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வைத்து மனம் திரும்புங்கள் அல்லது உங்கள் தோல்வியின் விளைவுகளை எதிர்கொள்ளுங்கள். அதான் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. வசனத்தை எப்படி கேட்டோம், அதை கை கொண்டு மனம் திரும்பணும். இல்லாவிட்டால் இயேசுவினுடைய அந்த நியாய தீர்ப்பு அவர்கள் மேல், இது இறுதி நியாய தீர்ப்பை குறிக்காமல் தேவனுடைய தற்காலிகமான ஒரு நியாய தீர்ப்பை பற்றி, திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்று கூறுகிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் கிறிஸ்துவனுடைய தண்டனை சபையின் மேல் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு திருடனை போல் வருவார். அவருடைய வருகையை கண்டு அசதியாய் இருந்தவர்கள் திகைத்து போவார்கள். வேத வல்லுநர்கள் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை இதை குறித்து முன்வைக்கின்றார்கள். சர்தை என்கின்றதான அந்த பட்டணம் இயற்கையாகவே 3 பக்கங்களிலும் பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. எதிரிகள் வந்து அதை தாக்காதபடி ரொம்பவே அது ஒரு மதில் சூழ்ந்த ஒரு பட்டணமாக பலப்படுத்தப்பட்டது. நகரம் பாதுகாப்பாக இருந்தது. நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோன்னு சர்தை இயற்கையாகவே உணர்ந்தது. ஆனால் 2 சந்தர்ப்பங்களில் அதன் மேல் படையெடுத்து வந்த எதிரிகள் அதில் உள்ளே போவதற்கான ஒரு வழியை கண்டுபிடித்து அந்த பட்டணத்திற்குள்ளே நுழைந்து அதை நாசப்படுத்தினார்கள். இயேசுவும் கூட அதே போல் அவர்களிடம் திருடனை போல் நான் உங்களிடத்தில் வருவேன் என்றால், அந்த சர்தையில் இருந்த சபையும் அவ்வாறே தாங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதாகவும் ஜீவனுக்குரியவர்களாக இருப்பதாகவும் அவர்கள் விசுவாசத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் அங்கே மிகவும் பாதிப்புக்குள்ளானவர்களாக, செத்து போனவர்களாக, பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் திருடனை போல் உன்னிடத்தில் வருவேன். அவர்கள் ஒரு தவறான பாதுகாப்பு உணர்வுடன் உயிருடன் இருப்பதாக உணர்ந்தனர். ஆனால் அவர்கள் தேவையான மாற்றங்களை செய்யாவிட்டால், மனம் திரும்புதலை செய்யாவிட்டால், ஆண்டவர் ஒரு திருடனை போல் அவர்களிடம் வருவார் என்பதை கூறுகிறார். நகரம் முன்பு கைப்பற்றப்பட்டதை போல் அவர் அவர்களை வியப்பில் ஆழ்த்துவார். ஆனால் வெளிப்படுதல் 20க்கு ஒதுக்கப்பட்ட கிறிஸ்துவின் இறுதி வருகையை பற்றி இயேசுவானவர் இங்கே பேசவில்லை. இந்த தீர்ப்பு இறுதியானதல்ல. வெளிப்படுத்தல் 20 சொல்லப்படுகின்றதான அந்த தீர்ப்பு, திருடனை போல் வருவேன் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய இறுதி நியாய தீர்ப்பை பற்றி கூறுகிறது. ஆனால் இங்கே இந்த 3வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல சர்தை சபைக்காக திருடனை போல் வரும் என்பது அந்த சபையினுடைய குறைவை அது திருத்திக் கொள்ளாமல் அப்படியாக இருக்கும் என்றால் இயேசுவானவர் அவர்கள் மேல் தீர்ப்பு செய்வதற்காக வருவார் என்கின்ற கருத்தை முன்வைத்து அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:4, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். மத்தேயு 7:14, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சர்தையில் ஒரு சிலர் தேவனுக்கு முன்பாக மாசுபடாமல் இருந்தனர். சர்தையில் உள்ள மற்றவர்கள் தங்கள் ஆடைகளை தீட்டுப்படுத்தியதாக தெரிகிறது. யாக்கோபு 1:27, ஆடைகளை தீட்டுப்படுத்தல் பரிசுத்தமில்லாமல் இருத்தல் என்று சொன்னால் என்ன? யாக்கோபு 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. சர்தையில் பெரும்பாலானவர்கள் உலகத்தாராய் இருந்தார்கள்.
கிறிஸ்துவுக்குள் மற்றவர்களை அவர்கள் வழிநடத்துவதற்கு பதிலாக சர்தையில் உள்ள பெரும்பாலும் விசுவாசிகள் உலகத்திற்கு திரும்பி இருந்தார்கள். அவர்கள் திரும்பவும் விசுவாசத்தை தொடங்குவதற்கு உலகத்தை விட்டு வெளியேறவே இல்லை. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சிலர் இப்படிப்பட்டதான ஒரு ஒப்பீடு செய்கிறார்கள். இந்த வசனத்தில் சர்தையில் உள்ள பரிசுத்தவான்கள் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்த போது அவர்கள் அந்த புது சிருஷ்டியின் வாழ்க்கையின் புதுமையில் நடப்பதற்காக அவர்கள் தூய வெண்ணிற ஆடைகளை அணிந்திருந்தனர். அதாவது பரிசுத்தவான்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை அது குறிக்கிறது. ஆனால் இப்பொழுது சர்தையில் உள்ள பெரும்பாலானவர்கள் அந்த பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தி கிறிஸ்துவில் உயிருடன் வாழ்வதற்கு பதிலாக செத்தவர்களாக இருந்தனர். சர்தை இவ்வாறு இருந்தும் கூட தங்கள் ஆடைகளை தீட்டுப்படுத்தாத சிலர் அந்த சபையில் இருந்தனர். அவர்கள் பரிசுத்தவான்களாய் கிறிஸ்துவுடன் நடப்பார்கள், ஏனென்றால் அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தார்கள். வெளிப்படுத்தல் 3:5-6. ஜெயம் கொள்ளுகிறவர்கள், வெற்றி பெறுபவர் இவ்வாறு வெண்ணிற ஆடைகளை அணிவார். அவருடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து அழித்துவிட மாட்டேன். அவர்களுடைய பெயரை என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அறிக்கையிடுவேன் என்று இயேசுவானவர் கூறுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்கட்டும். ஜெயம் கொள்ளுகிற அனைவரும் வெள்ளை ஆடைகளை அணிவார்கள். இது இறுதி வெற்றியை குறிக்கும். அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து, அந்த வாழ்க்கையின் புத்தகத்திலிருந்து, நித்திய வாழ்விலிருந்து அழிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவில் ஒருவரின் வெற்றியின் உறுதிப்படுத்தும் சாட்சியமாக தேவன் மற்றும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாக அவர்களை தம்முடையவர்கள் என்று இயேசுவானவர் ஒப்புக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவில் ஒருவர் வெற்றி அடைந்திருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அப்படி வெற்றி அடைந்த பரிசுத்தவான்களை இயேசுவானவர் இவர்கள் என்னுடையவர்கள் என்று அவர் அறிக்கையிடுவார். வேதத்தில் ஜீவ புஸ்தகம் சங்கீதம் 69:28 ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவங்க பேரு கிரிக்கு போடுறதில்லை அப்படின்னு. ஆக ஜீவ புஸ்தகம் என்றால் என்ன என்கிற சில விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சங்கீதம் 69:28 ஜீவ புத்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக, நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. மல்கியா 3:16 அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:20 ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆக வேதாகமத்தில் ஜீவ புஸ்தகம் என்கின்ற ஒரு புத்தகத்தில் பேர் எழுதப்படுவதை குறித்தும் அந்த புத்தகத்தை பற்றி பார்க்கிறோம். ஆக ஜீவ புஸ்தகம் என்பது வாழ்வுக்காக நியமிக்கப்பட்டதான மக்களினுடைய பதிவேட்டை கொண்டதான ஒரு புத்தகமாக அது இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் நித்திய வாழ்வுக்கு அவர்கள் பேரெழுதப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்த வாழ்விற்கு கடந்து செல்வார்கள். ஆக வேதத்தில் ஜீவ புஸ்தகம் என்கின்ற ஒரு புத்தகத்தை பற்றி இருக்கிறது என்கிறதை இது நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். வேதத்தில் ஜீவ புஸ்தகம் பிலிப்பியர் 4:3 ஜீவ புஸ்தகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதான இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமோந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன.
ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். தேவனுடைய ஜனங்களே, பொறுமையாக இதுவரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்தல் நெடுந்தொடர் படிப்பில் இணைந்திருப்போம்.